வணக்கம். இன்னைக்கு மூணாரில் வந்து செகண்ட் டே எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையிலேயே வந்து நம்ம பஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்க ஐட்டம் எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் கேஸ் இல்லை அப்படிங்கிற ரீசனால் கொஞ்சம் ஐட்டமும் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. பேன் கேக், அப்புறமா வந்து லைவ் கவுண்டர், இது எல்லாமே கட் ஆகிடுச்சு. லைவ் கவுண்டரில் வந்து லைவாக நமக்கு தோசை வந்து செஞ்சு கொடுக்குறத வந்து கட் பண்ணியிருந்தாங்க. கேஸ் இருக்கும்போது அதை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டீ வந்து லைவாக வந்து நமக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுவும் வந்து இல்லை, கெட்டிலில் தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர நல்லபடியாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போயிடுச்சு. இது வந்து பஃபட் அப்படிங்கிறதுனாலும் ஒரு ஆளுக்கு வந்து நமக்கு 1000 வரையிலையும் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். குறைஞ்சது ஒரு 800லேருந்து 1000க்குள்ளே இருக்கும். இது வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போகும்போது எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ப்ரைவேட்டாக எடுக்காமல் ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூம் கூடவே சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆட் ஆகிரும். ஸோ நம்ம வந்து ரூம் கூடவே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து எடுக்கிறது நமக்கு லாபமாக வந்து இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் அப்படின்னு ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு தான் வந்து வந்தோம். கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுனால ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவுமே ரொம்ப க்ரௌடு. அது கூட சேர்ந்து நம்மளும் வந்து இறங்கியாச்சு. மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்கு ஸ்விம்மிங் பூல்லையே வந்து டைம் வந்து போயிடுச்சு. ஸ்விம்மிங் பூலில் சூப்பராக ஒரு குளியலை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போகும்போது மணி 2. அந்த பசியில் போய் நம்ம அடுத்ததாக வெளியே போயும் சாப்பிட முடியாது. இங்கே ஆர்டர் பண்ணாலும் 1 ஹவருக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அதனால நம்ம வீட்டில் இருந்தே வாங்கிட்டு போன கப் நூடுல்ஸ், ஸ்வீட் கேக் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து லஞ்சை முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 4:30க்கு வந்து நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு வெளியே இறங்கணும். இது வந்து ஒரு டீ கடைக்கு முன்னாடி நின்று மரத்தை தான் வந்து பார்க்குறீங்க. மரம் ஃபுல்லாகவுமே கொத்து கொத்தாக காய்கள் வந்து காய்ச்சிருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இந்த பழங்களை சாப்பிட்ருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இதை வந்து யானை காது அத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு அத்திப்பழம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த சின்ன கடையில் தான் வந்து நாங்கள் டீயும் கூடவே வந்து நூடுல்ஸும் வாங்கியிருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படியே இறங்கி ஈவினிங் ஒரு சின்ன தூறலோட நூடுல்ஸ், ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சமாக குளிரும் வந்து வர ஆரம்பிச்சிட்டு இங்கே உள்ள டீ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீ கடையில் தான் நாங்கள் வந்து இது என்ன டீ பவுடர் அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொன்னாங்க இது தலையார் டீ அப்படிங்கிறது. ஸோ மூணாரில் ரொம்ப ஸ்பெஷலானது இந்த தலையார் டீ. மற்ற டீயை விட இந்த பிராண்ட் வந்து ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் 2 பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 கிலோ ஃப்ரீ அப்படின்னு தருவாங்க. நாங்கள் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் டீ பவுடர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக நம்ம அங்கே இருந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து பார்க்க போயிருந்தோம். வியூ பாயிண்ட்டில் ஒரு சைடு இந்த மாதிரி மலையில் குரங்குகள் வந்து அழகாக விளையாடிட்டுருக்கதை வந்து பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சூப்பரான வியூ வந்து தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா மாங்காய், இளநீர், பைனாப்பிள் கூடவே வந்து நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்காது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டும் ரொம்ப இருக்காது. நீங்கள் இடங்களை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 மணிக்குள்ளே எல்லாத்தையும் சுற்றிட்டு பழையபடி நீங்கள் ரெசார்ட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே யானைகளும் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிட்ட இருக்க ஒரு அருவி வந்து பார்த்தோம். ஆனால் அங்கே வந்து தண்ணி இல்லாததுனால அது காஞ்சி போய் தான் வந்து இருந்தது. ரெசார்ட்டுக்கு கொண்டு வந்த காணை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரங்கு பறிச்சுட்டு போயிடுச்சு. இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கையில் நம்ம வேறு எந்த பொருள் கொண்டு வந்தாலும் இந்த குரங்கோட தொல்லை வந்து இருக்காது. ஆனால் ஏதாவது சாப்பாடு பொருள் கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இவங்க மேலே இருந்து பார்த்துட்டு அதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நைட்டு வந்து ரூம்லேயே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். தாலும் கூடவே வந்து நானும் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நைட்டு இந்த மாதிரி டின்னரை முடிச்சுட்டேன். ரூம்லேயே இருந்த கெட்டிலில் ஒரு டீயும் வந்து போட்டு குடிச்சிட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து இனி வரக்கூடிய விளாகில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.